ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இதற்கு முந்தின அதிகாரத்திலே இரகசிய வருகையை குறித்து பேசின பவுல் அப்போஸ்தலன் அந்த வருகைக்கு விசுவாசிகள் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், மனிதர்களோடு கூட எப்படி வாழ வேண்டும், ஆண்டவரோடு கூட எப்படிப்பட்ட உறவில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை வழங்குகிறதை பார்க்க முடிகிறது. உன்னதமான ஒரு வாழ்வின் முடிவிற்கு உன்னதமான ஒரு ஆயத்தத்தை இந்த நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்று இங்கே ஆலோசனை கொடுக்கிறார். இந்த 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை மாத்திரம் ஆழமாக நாளைய தினத்தில் நாம் தியானிக்கலாம். ஆனால் இங்கே கர்த்தருடன் எடுத்துக்கொள்ளப்பட்டு வாழ விரும்புகிறவர்கள் அவர்கள் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை முறைகளையும் ஆயத்தத்தையும் குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இரகசிய வருகை என்பதற்கு ரேப்சர் என்ற ஆங்கில சொல்லை பயன்படுத்துகிறார்கள். வேதாகமத்தினுடைய மூல மொழியில் இத்தகையான நேரடி பொருள் தருகின்ற சொல்லானது இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:17 வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு என்பதற்கான கிரேக்க சொல் ஹார்பசோ என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய பொருள் எடுத்து செல்லுதல், வேகமாக பிடித்து கொள்ளுதல், அதே போல் தட்டி பறித்தல், பறித்து கொள்ளுதல், பிடுங்குதல், பலாத்காரமாக எடுத்து செல்லுதல் என்பதெல்லாம் இதனுடைய பொருளாக காணப்படுகிறது. இந்த வார்த்தைகள் யோவான் 10:28 மத்தேயு 13:19 அப்போஸ்தலர் 8:39 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் 1 தெசலோனிக்கேயர் 4:17 வெளிப்படுத்துதல் 12:15 ஆகிய இடங்களிலே ஹார்பசோ என்கிற வார்த்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு என்கிற வார்த்தையானது கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. லத்தீன் வால்கேட் மொழிபெயர்ப்பில் இதற்கு ரேப்பியோ என்ற சொல்லை பயன்படுத்தினபடினால்தான் இதிலிருந்து ரேப்சர் என்ற சொல்லை இரகசிய வருகைக்காக ஆங்கில மொழியை பேசுகிறவர்கள் அதை பயன்படுத்த தொடங்கினார்கள். இது ஒரு இரகசியம் என வேதத்தில் காண்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தில். எனவே தான் தமிழில் இது இரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருகையில் சபை எடுக்கப்பட்டு கிறிஸ்துவுடன் உன்னதத்துக்கு கொண்டு செல்லப்படும். அப்பொழுது இந்த பூமியில் ஒரு 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், மீதி 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் நடக்கும். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி என்று நாம் அழைக்கிறோம். இந்த காலமே இஸ்ரவேலரின் தொடர்பில் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலம் அவர்களை பிடித்து கொள்ளும் அந்த நாட்களில் கொடூரமான ஒரு சூழ்நிலை இந்த பூமியிலே காணப்படும். அதன் பின்புதான் வெளிப்படையாக கிறிஸ்து வருவார். தொடர்ந்து 1000 ஆண்டு ஆட்சி தொடரும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு பிரசவ வேதனைப்படுகின்ற ஒரு ஸ்திரீக்கு அந்த வலியானது சடுதியாய் வருகிறது போல இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை அந்த மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியிலே, அதாவது இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்க நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. சபைக்கு இது ஒரு பயம் வருத்துகிற நாள் அல்ல. அதற்கு முன்பாகவே இரகசிய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் அந்தகாரத்தில் இல்லை, அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அவர் பகலுக்குரியவர்கள் என்றெல்லாம் விசுவாசிகளை குறித்து ஆண்டவரை நேசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்களை குறித்து பவுல் எழுதுகிறார். இங்கே கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய், அது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து அதனை தொடர்ந்து அங்கே யோவான் கண்ட தரிசனத்தில் எழுதுகிறார். இரகசிய வருகைக்கு பின்பாக நடக்கிற காரியம் என்ன? மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐசுவரியவான்கள்
சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடித்து அதற்கு பீஸ்ட் என்று சொல்லி அதற்கு பெயரிடுகிறார்கள். அந்த பீஸ்ட் என்கிற மிருகம்தான் இனிமே வாணிபம் முழுவதையும் உலகத்தில் உள்ள எல்லா வர்த்தகத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக அது காணப்பட போகிறது. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு ஒரு சிப்பை கண்டுபிடித்து மனிதர்களை ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னால் வலது கைகளிலோ அல்லது நெற்றிகளிலோ இந்த சிப்பை பொருத்திவிட்டால் அவர்களை நாம் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி அவர்களுடைய அட்ரஸ் என்ன, அவர்களுடைய பெயர் என்ன, அவர்களுடைய வயது என்ன, அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, எல்லா காரியங்களையும் நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி அந்தி கிறிஸ்து உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் இந்த பூமியிலே ஆளுகை செய்யும் பொழுது இது நடக்கும். இங்கே 666 என்று சொல்லுகிறது. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே கூட்டி பார்த்து கொள்ள கடவன். 6 + 6 + 6 18 இலக்கம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற இன்றைக்கு அநேக அது டெபிட் கார்டுகளோ கிரெடிட் கார்டுகளோ உலகத்தினுடைய மக்கள் தொகையை பொறுத்து அது 16 டிஜிட் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அது 16 டிஜிட்டில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும் பொழுது உலகத்தின் மக்கள் தொகை 18 இலக்கத்தை அடைகிறதா இருக்கிறபடினாலே அந்த 18 இலக்கத்தை உடைய ஒரு சிப்பு நமக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு அந்த சிப்பு மூலமாக நம்முடைய சரீரத்திலே அது செலுத்தப்படும். வலது கைகளிலோ நெற்றிகளிலோ நாம் ஒருவேளை ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த பொருளை விற்கவும் எந்த பொருளை வாங்கவும் எந்த ஒரு வாணிபத்தையும் வர்த்தகத்தையும் செய்யவும் எந்த ஒரு அன்றாட தேவைகளுக்கான பொருள்களை வாங்கவும் விற்கவும் பணத்தை யூஸ் பண்ண முடியாது. இந்த சிப்பை மாட்டியிருந்தால், அதாவது சிப்பு எப்போ கொடுக்கப்படும்? கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களுக்கு இந்த சிப்பு கொடுக்கப்படும். அந்த கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய 7 ஆண்டுகள் ஆளுகைக்குள்ளே உட்படுத்தி இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் என்று பவுல் எழுதுகிறான். நம்மேல் வரும் என்று எழுதவில்லை. இங்கே கர்த்தருடைய அந்த நாள் என்பது இரகசிய வருகை முடிந்தவுடன் தொடங்குகிற நாட்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க கடவும். உன்னதமான ஒரு வாழ்வின் முடிவை பெறப்போகிற நாம் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே நாம் சக மனிதர்களோடு கூட எப்படி வாழ வேண்டும், கர்த்தரோடு கூட எப்படிப்பட்ட உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தூங்குகிறவர்களுக்கு நடந்ததும் தெரியாது, நடந்து கொண்டிருப்பதும் தெரியாது. அதே போல் நம்ம தூங்குகிறவர்களாக இருந்து விடாதபடி உள்ளான மனிதனில் ஒரு தெளிந்த ஒரு புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில் வெறி கொள்ளுவார்கள், அவர்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் நாம் அதை அணிந்து தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த ஒரு செய்தியை நாம் தனியாக கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், அதாவது இந்த உபத்திரவ காலத்திற்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற எல்லாரும் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மறுத்திருந்தால் முதலாவது எழுந்திருப்போம். இல்லைன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நொடி பொழுதில் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட
வாழ்கிற பாக்கியத்தை நாம் பெறுகிறவர்களாக இருப்போம். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களுக்கும் கேரண்டி, உயிரோடு கூட இருந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களுக்கும் ஒரு கேரண்டியான வாழ்க்கை. நமக்காக மரித்தபடியினால் இயேசு நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்கிறார். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி, இதை தான் மற்றவர்களிடத்தில் செய்ய சொல்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொன்னாரே. கண்ணீர், கவலை, துக்கம், துன்பம் எல்லாம் இயேசு வந்துற போது சரியாயிரம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகையை சொல்லி தேற்றுங்கள். இந்த வார்த்தைகளினாலே தேற்றுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து நல்ல வழியில் நடக்கணும்னு சொல்லி நமக்கு வசனங்களை போதிக்கிறவர்களானாலும் சரி, ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நமக்காக பிரயாசப்படுகிறவர்களை நாம் மதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். கூடுமானால் தெரிந்து எல்லாரும் நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதே. ஆகவே இந்த உலக வாழ்க்கை கடந்து போகக்கூடிய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிற என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இவைகள் அனைத்தும் மனிதர்களுக்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய காரியம். சக மனிதர்களோடு கூட இந்த உலக உறவில் எப்படி வாழ வேண்டும். தீமை செய்தார்கள் என்று சொன்னால் தீமைக்கு தீமை செய்யாதுங்க. உங்களுக்குள்ள மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்கிறதற்கு நாடுங்க. தீமை நீங்கள் நீடிய சாந்தமாயிருங்க. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. நமக்கு நனி போகாதுங்க. திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள் என்று போதிக்கிறார். அதனை தொடர்ந்து ஆண்டவரோடு கூட உள்ள உறவை குறித்து இங்கே தொடர்ந்து பேசுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதாவது ஆபகுக் சொல்லுகிறாரே, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், திராட்சை செடியில் பழங்கள் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் கனிகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். என் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அவர் என் வாழ்வில் நான் அனுபவிக்கிற எல்லாம் அவர் அறியாமல் எனக்கு வருகிறதில்லை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்கிற காரியத்தை புரிந்து கொண்டோன்னு சொன்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பவுல் எல்லா நிருபங்களிலும் தன்னுடைய ஜெபத்தை எழுதியிருக்கிறார். உங்களுக்காக போராடி ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும். இடைவிடாமல் என்று சொன்னால் எப்பவும் முட்டு போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஆவியில் நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே இல்லாவிட்டாலும் இருதயத்தின் ஆழத்தில் நாம் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள முடியும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எந்த சூழ்நிலைக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆகவே எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். எபேசியர் 4:30 துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை, ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய ஒரு அனலை தரக்கூடியவர் ஆவியானவர். நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும்படியாக ஒரு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது என்று ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். நமக்கென்று கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அது எல்லாவற்றையும் சோதித்து வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நலமாயிருந்தால் அவைகளை பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். நம்முடைய பார்வைக்கு இது ஆண்டவருக்கு பிரியமில்லையா என்கிற காரியத்தை பார்த்து விட்டுவிடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காக்கும்படியாக நமக்கென்று ஒரு ஆவியானவரை நம்முடைய சரீரத்தில் ஒரு அட்வான்ஸாக
ஒரு முன்தொகையாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே, ஒரு ஆவியின் அச்சாரம் என்று சொல்லப்படுகிறதே, அதை நான் பெற்றிருக்கிறபடியினாலே, நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாக பரலோகத்திற்கு நம்மை அவர் கொண்டு செல்வார். ஆகவே இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் சக மனிதர்களோடு கூட எப்படி வாழ வேண்டும், கர்த்தரோடு கூட உள்ள தொடர்பில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ வேண்டும் என்று போதித்துவிட்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். சகோதரர்கள் வாழ்த்துங்கள். சகோதரிகளை சகோதரிகள் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்த சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது வருகைக்கு போனோன்னு சொல்லி விரும்புகிறவங்க ஆணையிட்டு சொல்கிறார், நிச்சயமாக இந்த சத்தியத்தை வாசித்தே ஆக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடனே கூட இருப்பதாக. ஆமென் என்று இந்த முதல் அந்த நிருபத்தை தெசலோனிக்கா சபைக்கு எழுதி பவுல் அப்போஸ்தலன் முடிக்கிறார். இன்றைக்கு அநேக சபைகளிலே பவுல் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறபடியினாலே திருவிருந்தை முடித்துவிட்டு இந்த அதிகாரத்தை வாசிக்கிற அநேக சபைகள் காணப்படுகின்றன. இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த உன்னதமான பாக்கியமான பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சக மனிதர்களோடு கூட வாழ்கின்ற ஒரு தொடர்பான காரியங்கள், அதே போல் ஆண்டவரோடு கூட நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்களை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவரால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.